ஜெபிப்போம். தாப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளில் நாங்கள் பிரயோஜனமானங்களை தியானிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தலைப்பாய் கொண்டு நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஜெப பரிதபிப்பை குறித்து. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு ஒரு பழைய ஒரு வாக்கியம் உண்டு. காலங்காலமாக சொல்கிறது. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் என்பதும் ஒரு பழைய கிறிஸ்துவ கூற்று. ஜெபத்தை பற்றித்தான் நமக்கு எவ்வளவு போதனைகள், எவ்வளோ ஆலோசனைகள், எவ்வளோ சவால்கள். இப்போயும் கொஞ்சம் நேரம் வரைக்குமாக ஜெபித்தோம் என்பதாக நாம் கருதுகிறோம். இது ஜெபம் இல்லைங்களா? அப்படி சொல்லும்போது நாங்கள் செய்தது ஜெபம் இல்லையா? ஹேவ் வி நாட் ப்ரேட் அட் ஆல்? அப்படிலாம் கூட சந்தேகம் வரும். இல்லை, நாங்கள் ஜெபிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய திருப்தியும் கூட வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய போதனையில், என்னுடைய இந்த பகிர்வு நேரத்தில், எந்த நேரத்திலும் உங்கள் கவனம்தான் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் கவனிக்காமல் போனீங்கன்னா எல்லாமே புரியாமல் இருக்கும், போராக இருக்கும், குறை சொல்லதாக இருக்கும், விமர்சனைக்கு உள்ளதாக இருக்கும். அதை பற்றி நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு வார்த்தை கூட, இதெல்லாம் நம்ம கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு நாம் இதை உபயோகித்து கொண்டே இருக்கிறோம், உபயோகித்து கொண்டே இருக்கிறோம். ரோமருக்கு எழுந்துருவோம் 8ஆம் அதிகாரம். பரிசுத்தாவினுடைய உதவியை பற்றி நாம் வாசிக்கும்போது 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பிரியமாக வியாக்கியானப்படுத்தி கொள்ள முடியாது, அர்த்தம் கொள்ள முடியாது. அதை எனக்கு விளங்க வையும், எனக்கு விளக்கி சொல்லும். நான் காண வேண்டியதையும், கேட்க வேண்டியதையும், நான் புரிந்து கொள்ள வேண்டியதையும், நடைமுறைப்படுத்த வேண்டியதையும், பகுத்தறிய வேண்டியதையும், முக்கியப்படுத்த வேண்டியதையும், முதன்மைப்படுத்த வேண்டியதையும், மையப்படுத்த வேண்டியதையும் மையப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று உதவி காத்திருந்து உதவி பெற வேண்டும். காத்துட்டு இருக்கவே விட்டுற மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இல்லை, 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 இல்லை. ஸோ ஜெப கரிசனை தேவை. இருவழி சம்பாஷணை. இட்ஸ் a two-way traffic, two-way conversation. தெசலோனிக்கே நிருபத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கு இந்த ஜெப கரிசனைகளை பார்க்க இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The book of 1 Thessalonians chapter 3 verse 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான் என்று ஆண்டவர் கேட்கிறார். தரிசனங்கள் அடைவதும், சொப்பனங்கள் அடைவதும்
காட்சிகளை காண்பதும் வெளிப்பாடுகளை பெறுவதும் எழுதப்பட்ட லோகோஸ் ஆனாலும் ரேமாவானாலும் தேவனுடைய கரத்திலிருந்து பெறுவதுமெல்லாம் அவ்வளோ எளிதில்லை என்றாலும் அவைகளை பெறாமலும் இல்லை. பெற்ற பின்னே என்ன, பெற்றதற்கான காரணம் என்ன, பெற்ற காரணத்தோடு அதோடு இணைக்கப்பட்ட பொறுப்பு என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இட்ஸ் நாட் அ சர்ச், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிர்வாகம் எதிர்பார்க்கல. தட்டி கழிக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. நிர்வாகம் எதிர்பார்க்குது. நிர்வாகத்தை விட அந்த நிர்வகிக்கிறவர், நிர்வாக அதிகாரி, இந்த ஸ்தாபன தலைவர், திருச்சபையின் தலைவர் இயேசு, உலக மீட்பர் இயேசு, சகல ஜனங்களுக்கும் தகப்பன் பிதா. God expects. அதோடு முடிஞ்சிருச்சு. இது அப்பீலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்மானம். தேவன் எதிர்பார்க்கிறாரா? தேவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? அவருக்கு என்ன தேவை இருக்குது? அப்படின்னு நம்ம பட்டிமன்றம் போட்டு விவாதிக்க முடியாது. தேவன் வெளிப்படை தன்மையோடு தனக்கு தேவை இருக்குது என்பதையும் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தன்னை அவர் விளங்க வைக்க தனக்கு அவர் சூட்டி கொண்ட புனை பெயர்கள், வினை பெயர்களின் மூலமாக தான் யார் என்பதை, தன்னுடைய தேவை என்ன என்பதை தேவன் சொல்லி வைத்து விட்டார். இப்போ தாங்க ஐ திங்க் ஸோ நீங்கள் இந்த பாட்டு நேரத்தில் பாடினீங்களோ எனக்கு ஞாபகம் இல்லை. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஆமாம், he has got various names through which God expresses his need. அவருக்கு தேவை உண்டு. கடவுளுக்கே தேவை இருக்கான் பார்த்துக்க. எப்படி தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமாக இல்லை பித்துக்குழித்தனமாக ஒரு வாக்கியம் சொல்லிட்டதுனால அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை அவர் நிறுத்திக்க போகிறதில்ல. அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பிலே நாம் பாலை வார்த்தாலும் ஒன்று தான், மண்ணை போட்டாலும் ஒன்று தான். பாதிக்கப்பட போவது என்னவோ நாம தான். பாதிக்கப்பட போவது என்னவோ நாம தான். பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கான விடையை தேவன் பாதிக்கப்படக்கூடிய நம்மை கொண்டு தான் தேவன் பாதகங்களை நீக்கப் போகிறார், பாவங்களை தீர்க்கப் போகிறார், விடைகளை தரப்போகிறார், ஆசீர்வாதங்களை பட்டுவாடா செய்ய போகிறார். நேரடியாகவே சாட்சாத் பூமியிலே தேவன் இறங்கி நடையா நடந்து, பொடி நடையாவோ வேக நடையாவோ நடந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டவர் எதையும் அவங்க அடைய வேண்டியதை ஆண்டவர் கொடுத்துட்டு போவார்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ தேவனோடு நாம் வைத்திருக்கிற இந்த சம்பாஷணை எவ்வளோ கருத்து மிக்கதாக, பொறுப்பு மிக்கதாக, அவருடைய ஒத்தாசையினாலே நிரம்பினதாக, நாம் கவனமாக நடக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அடையாளங்கள். தேசத்திலே அரசியல் குழப்பங்கள், ஆன்மீக குழப்பங்கள், பொருளாதார குழப்பங்கள், இராணுவத்திலேயுமே குழப்பங்கள் இருக்கிற, யுத்தத்திலே குழப்பங்கள். they are not able to get to one target. எதையோ இலக்கை தாக்க வேண்டும் என்று தாக்கிவிட்டு பாதி தூரம் வந்துடுறதுக்குள்ளாகவே இன்னொரு இடத்துல டுமீர் டமால்னு வெடிக்குது, பதிலடி கிடைக்குது. நாம் தாக்கிய இலக்கு சரியாக தாக்கப்படவில்லையே, தாக்கப்பட்டிருந்தால் அங்கே இருந்துதான ஏவுகணைகளோ, அங்கே இருந்துதான இராணுவ தளவாடங்களோ எப்படி திரும்பி செயல்படுகிறது, அதே திசையிலிருந்து வருகிறதே என்று அதிக இராணுவ தொழில்நுட்பத்தோடு இருக்கிற வல்லரசுகள் அவர்கள் தயாரித்த இராணுவ தளவாடங்கள் எல்லாம் இந்த ஈரான் அமெரிக்க போரில், இஸ்ரேல் போரில் வேலைக்கு ஆகலைங்கிறது யோசிக்கிறாங்க. கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ். மீடியாவை நம்பவே முடியல. நாம் அபிப்பிராயம் கொள்ள முடியாது. யாருமே இம்மி அளவாவது உண்மையான ஒரு அறிக்கையை அந்தந்த தேசத்தினர் உலக அரங்குக்கு அறிவிக்கவில்லை என்றால் நாம கனவு உலகத்தில் வாழ வேண்டியதான். தவறான அபிப்பிராயங்களோடு, விரக்திகளோடு, ஏமாற்றத்தோடு, எரிச்சலோடு, பழிவாங்கும் எண்ணத்தோடு, இப்படி நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டேனே என்ற காழ்ப்புணர்ச்சியோடு தான் உலகம் போயிட்டுருக்கு. கவனிக்கணும்.
இன்றைய காலத்திலலாம் நம்முடைய ஜெபம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நிறைந்ததாக, பலப்பட்டதாக இருக்க வேண்டும், ஸ்திரப்பட்டதாக இருக்க வேண்டும், காரிய சமர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். There is no second thought. நாம் புரிஞ்சிக்க வேண்டியதை கராராக புரிஞ்சிக்கணும், தூங்காமல் கேட்கணும். நம்புகிறேன் பதிவில் ஏறுகிறது என்று, பதிவு செய்யப்படுகிறது என்று. நாம் புரிந்து கொள்ள வேண்டியதை எதுவானாலும் கராராக புரிந்து கொள்ள வேண்டும். கட் அண்ட் ட்ரைங்கிறாங்களே, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் எனக்கு போதித்துக் கொள்கிறேன் என்பதும் உண்மையே. ஏசாயா 65:24 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். வேதத்தை புரிந்து கொள்ளவும், வேதத்தை நடைமுறைப்படுத்தவும், கைவாகாக அமையவும், ஆசீர்வாதமாக அமையவும், காரிய சித்தி உள்ளதாக அமையவும், வேதத்தை நாம் எடுத்து பாவிக்கிறது போல பாவிக்கிற பாணி மகா பெரிய தவறு. வேண்டிய வசனங்களை இங்கேயும் அங்கேயுமாக குறுக்கு நெடுக்குமாக பொறுக்கி எடுத்து நான் இதயத்தில் பாலை வாத்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய கிறித்துருவம். எந்த ஒரு வேத வாக்கு தத்தங்களையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே தான் எழுதி கொடுத்துருக்கா. அதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த பின்னணியை தெரியாமல் இது நமக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப மனதை தொட்டதாக இருக்குது, பெரிய ஒரு மகசூல் பார்க்கலாமா என்னவோ அப்படின்லாம் நினச்சி ஒரு வேத வசனத்தை கர்த்தருக்கே புத்தி சொல்கிற மாதிரி, அவரே தலையில் உச்சி குடுமியில் வெண்ணெயை வைக்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் நமக்குள்ளே விரக்தியை தான் தொடர்ந்து கொடுக்கிறது. இது பேசுகிறதுக்கே எனக்கு தைரியம் கிடையாது. ஆனால் நான் பேசுகிறேன். நானும் மனிதன் தானே. நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். அப்போ நம்ம காத்திருப்பதிலும் கருத்து இருக்க வேண்டும், நாம் காத்திருப்பதிலும் நோக்கம் இருக்க வேண்டும், நாம் காத்திருப்பதிலும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டிய இடத்திலே காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டிய நேரத்திலே காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டிய காரியத்துக்காக காத்திருக்க வேண்டும், காத்திருக்கிற ஒரு இன்னாருக்காக காத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். எதற்காகவும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குறிக்கப்படாத எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் இவ்வளோ உங்களுக்கு ஜெபத்தினுடைய குழப்பங்கள், ஜெபத்தில் இருக்க போராட்டங்கள், ஜெபத்தில் இருக்க திகைப்புகள், ஜெபத்தில் இருக்கிற யோசனைகள், ஜெபத்தில் இருக்கிறதான தவிப்புகள், ஜெபத்தில் இருக்கிறதான தடுமாற்றங்கள், ஆமாம் புதுசாக நீங்கள் சொல்ல வேண்டிங்க. ஆனால் அந்த காலத்தில் ஜெபிச்சு தான் இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். அப்படி அது பர்சனல் மேட்டரோ ஒரு ஜஸ்ட் இரண்டு பேருக்கு இடையிலான ஒரு ஆத்மார்த்தமான கான்வர்சேஷனோ, புருஷன் மனைவியோ, நண்பர்களோ, தோழர்களோ, தோழிகளோ, we get hurt. எனக்கு சொல்ல வராத ஜெபத்தை பற்றி எனக்கு சொல்ல வராத, போஸை பற்றி எனக்கு சொல்ல வராத, கீழ்ப்படுதலை பற்றி எனக்கு சொல்ல வராத, இதை பற்றி எனக்கு சொல்ல வராத, பரிசுத்தத்தை பற்றி எனக்கு சொல்ல வராத, நான் கேட்காத பிரசங்கமா, நான் படிக்காத புஸ்தகமா, காத்திருக்கிறத பற்றி நான் என்கிட்ட சொல்லாத. நீலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல. Why we get to the boiling point? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பிதாவினிடத்திலிருந்து எதையும் பெறுவதற்கு முன்னே தேவையான அளவுக்கு அவரோடு கூட சம்பாஷணை வைத்து கொண்டார். அவர் வாயாடித்தனமாக பேசினார் என்கிற டீட்டெயிலே பைபிளில் இல்லை பாருங்கள். அவர் ரொம்ப ரத்தன சுருக்கமாக பேசினாருங்கிறத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஜபத்துக்கு பதில் ஏறக்குறைய வந்த பின்ன தாங்க இப்படி செய்யுங்கிறத ஒரே வாக்கியத்தில் தான் அந்த 4 நற்செய்தி நூலிலுமே ஆண்டவர் ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பாரா? அதுவே பெரிய விஷயம். சரியாக எண்ணலை, அது என்னுடைய தவறு. பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் அவர் எவ்வளோ கராராக, எவ்வளோ அதுக்கு முன்னே தேவையான ஆயத்தத்தோடு பிதாவோடு அமைதியாக பேசினாரோ, வாய்ப்பிறப்பாக பேசினாரோ, யாருமே ஒட்டு கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மலை உச்சியில் எங்கேயோ மறைவிடமான இடத்துல இருட்டில் பேசினாரோ. He spoke to God. He spoke to God and he waited upon him. அவரோடு பேசினார். அவசியமான அளவுக்கு காத்திருந்து விடைகளை பெற்றார். தரிசனமாக பெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு, அசரீரி வாக்காக பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு, இன்ட்யூட்டிவாக உள் உணர்விலே தேவனுடைய விஷயங்களை புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அனுமதி எல்லாமே முடிந்த பிற்பாடு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய அனுமதியை அவர் பெற்றுக்கொண்டே இருந்தார். Jesus never left a place, he never went to a place without the total permission of God, the Father and the Holy Spirit. ரொம்ப பெரிய பிரமாதமான ஒரு விஷயம். நம்முடைய இணையதள பக்கத்துக்கு அனுப்பினேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அனுப்புகிறேன். அப்படி அனுப்பலைன்னா நான் அனுப்புகிறேன். ஸோ அது என்னங்கிறத நான் இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஆங்கிலத்தில் இருக்குது. ரொம்ப நிமிர்ந்து உட்காருங்க, தூங்காமல். ரொம்ப பயங்கரமான ஒரு வாக்கியம். அது உள்ளத்தில் இன்னும் பலமாகவே கிரியை செய்து கொண்டே இருக்கும் என்று நான் நிச்சயமாக அறிவேன். How you look leaving a situation the Holy Spirit clearly told you not to get involved in. How you look leaving a situation the Holy Spirit clearly told you not to get involved in. இது நம்ம அனைவருக்குமே பொருந்தும். ரொம்ப பீத்தலாக ஊழியம் செய்கிறோம் சொல்கிறவங்களுக்கு பொருந்தும், நாங்கள் முந்தினவர்கள் சொல்கிறவங்களுக்கு பொருந்தும், நாங்கள் மூத்தவர்கள் சொல்கிறவங்க பொருந்தும், முழு நேர ஊழியர்களுக்கு பொருந்தும், ஆவி நிறைவே முழுமையாய் பெற்றவர்கள் அறங்களாலே நிறைந்தவர்கள் சொல்லுவவர்களுக்கு பொருந்தும். எப்பயுமே ஆண்டரோடு நாங்கள் நெருங்கி பழகிறோம் என்பது சொல்கிறதுக்கு பொருந்தும். குறிப்பாக பெண்களுக்கு இது பொருந்தும். இந்த அவசர புத்தி கொண்ட யாதாம் ஒருவன் ஒருத்திக்கு இது பொருந்தும். இது குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். இன்னும் இந்த ஒரு வாக்கியத்தை பற்றி நான் காலையில் தான் இது எனக்கு கிடைச்சது. இதுவுமே நம்ம ஜபத்தோடு இன்வால்வான ஒரு விஷயந்தான். எபிரேயருக்கு எழுந்திருமோ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. The book of Hebrews chapter 6 verses 4 onwards. ஏனெனில், அதுக்கு முன்னாடி 3ஆம் வசனத்துக்கு கூட வாஸ்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். சொல்லுங்கள், நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். கணீர்னு சொல்லுங்க. இது உங்கள் ஞாபகத்தை எவ்வளவுலாம் குடையணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை சொல்லி மறக்கவே முடியாத அளவுக்கு இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இது பிரசங்க வாக்கிய பாணியில் சொல்கிறேன். ஐ எம் ஸ்பீக்கிங் டு மை செல்ஃப். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம்.
எதுக்கும் வரிஞ்சு கட்டிட்டு விருட்டுன்னு எழுஞ்சி போகிறதும் சொல்கிறதும் கொள்றதும் ஈடுபாடாக இருக்கிறதுமான அந்த அவசர புத்தி, அந்த மூர்க்கம், இட்ஸ் கோயிங் டு டெஸ்ட்ராயஸ். அதை நம்ம அழிச்சிடும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், அது எப்படி எனில், ஏனெனில் ஒரு செட் ஆஃப் ரீசன்ஸ் சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு எப்படி எனில் அது அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குமா? தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது நம்முடைய நிலைமை, நம்முடைய ஸ்தல சபை நிலைமை, பெருவாரியான கர்த்தருடைய பிள்ளையுடைய நிலைமை. யாரெல்லாம் ரொம்ப பீத்தலாம், நான் இதில் ஈடுபாடாக இருக்கேன், அதெல்லாம் ஈடுபாடாக இருக்கேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்கிறவங்க, கவனம் செலுத்தாமல் வாழ்கிறவங்களுடைய நிலைமை. How you look leaving a situation the Holy Spirit clearly told you not to get involved in. பரிசுத்த ஆவியானவர் இதில் ஈடுபாடாக இராத, இதில் மூக்க நுழைக்காத, இதில் வாயை வைக்காத, இதில் மனதை வைக்காத, இது உனக்கு சம்பந்தமானதல்ல, இது உனக்கு அடுத்ததல்ல, இது நான் உனக்கு முன் குறிக்கவில்லை என்று அவர் ஒதுக்கினவைகளிலும் அவர் வேண்டாம் என்று மறுத்தவைகளிலே, அது என்ன பெரிய விஷயமா இருந்தாலும், என்ன நியாயப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், என்ன ரொம்ப புலனறிவுக்கு அப்படியே அப்பீலிங்காக சரி என்று பட்டாலும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு சூழலிலிருந்து, ஒரு இடத்திலிருந்து, ஒரு நிலையிலிருந்து, ஒரு நபரிடத்திலிருந்து, ஒரு காரியத்திலிருந்து, நீ இதில் சம்மந்தப்படாத, நீ இதில் இருக்காத, காலி பண்ணு, இடத்த காலி பண்ணு, போயிட்டே இரு. இப்படி இன்னுமே பிளைனாக சொல்லப்போனால் லோத்துக்கும் அவங்க முழு குடும்பத்துக்கும் சொன்னது போல், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. கணீர் கணீர் துப்பாக்கியில் சுட்ட மாதிரி தான் ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார். ஓடுனது என்னமோ ஓடினார் தான். ஒருத்தி பின்னாடி திரும்பி பார்த்தா நின்றுட்டா, உப்பு தூணா. ஆனால் லோத்துக்குள்ளே அந்த கிளாரிட்டி, அந்த தவிப்பு இருக்கக்கூடாது. நான் சொல்ல வந்த குறிப்பை தெசலோனிக்கேரில் பார்ப்பதற்கு முன்னே இவ்வளோ சொல்ல வேண்டிய ஒரு வழிநடத்தலை உணர்கிறேன், கருத்தை உணர்கிறேன், பாரத்தை உணர்கிறேன். நாம் சரியான ஆயத்தம் இல்லாமல், பொறுப்பை எடுத்துக்காமல், I think on Sunday I told you, or probably maybe Bible study or Sunday serviceல சொன்னேன், disclaiming. நாம் பொறுப்பை திறக்கிறோம். எனக்கு தெரியாதுப்பா, சாபம், துரோகம், பச்சை துரோகம், உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டை, வேஸ்ட்டு, யூஆர் அ வேஸ்ட். நீ ஒரு கழிவு, துடைத்து போட வேண்டிய ஒரு கந்தை, கழிவு. எப்போ நீ தேவனோடு பழக, தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய மனவாட்டியாக இருக்க விருப்பப்பட்டு அதை அடிப்படை ரீதியிலையோ வளருகிற ரீதியிலையோ புரிந்து கொண்டு வரும் பொழுது, என்னாலலாம் இதில் பட்டுக்க முடியாது, என்னாலலாம் இதில் ஈடுபாடாக இருக்க முடியாது, எனக்கு தெரியாது. நீங்கள் என்றைக்கு அந்த ஆட்டிடியூடை திரை மறைவிலையோ திரையிலையோ நீங்கள் காமிக்க பழகிட்டே இருக்கீங்களோ, நீங்கள் மஞ்சள் துணி போட்டு கழுத்தை இருக்கிறவங்க. யூ ஆர் அ ஃப்ராட். God cannot trust you. கடவுள் உங்களை நம்பவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நம்பவே மாட்டார். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், யாரையோ நான் குறிப்பிட்டு சொல்லலை. சாத்தான் ஓதுறதையே கேட்காதீங்க, கர்த்தர் சொல்கிறத கேளுங்க, அதை பழகுங்க. முதல்ல கண்ணுகட்ட பிற்பாடு சூரியன் அம்சம், காலங்கட்ட காலத்தில் இதை நீங்கள் இப்போயாச்சும் இதை பிடிச்சிக்கோங்க.
கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விழிப்பாயிருங்க. பிரசங்கம் பண்ணும்போது கூட புறணிக்கு என்ன வார்த்தை கிடைக்கும்னு கிடச்சிங்கன்னா உங்களை மாதிரி குப்பையான ஜனங்களை உலகத்தில் நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. பொறுக்கி எடுத்து கோதுமை மணிகளை நான் உங்களுக்கு அவசரப்படாமல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை கழுத்து இருக்கிற விஷயத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் தலையின் மேலே தான் இருக்கும். கர்த்தர் வருகை பரியந்தம் உங்கள் மரண பரியந்தம். ஒன்று நீங்கள் ஷேப் ஆகணும், இல்லைன்னா ஆண்டவர் உங்களை கழிச்சு கட்டணும். ரெண்டே சாய்ஸ் தான் இந்த சபைக்கு. தெர் இஸ் நோ மிடில் கிரவுண்ட். பழகி போன விஷயத்தில் ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி பீத்தாதீங்க. எனக்கு ஆராதிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு போதிக்க தெரியும், எனக்கு விதைக்க தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அறவேக்காடு. திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அதனால ஏராளமான மனத்தாங்கல். என்னுடைய வயிறு டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது தவறான அறிக்கைன்னு நான் யோசிக்கல, ரியாலிட்டியை சொல்கிறேன். ஆனால் அது மெய்ன்னு நான் ஒத்துக்கல. கர்த்தருடைய வார்த்தை தான் மெய், கர்த்தர் கொடுக்குற சுகம்தான் மெய், அதுதான் நிலையானது. அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். ஆனால் திரும்பி நான் பார்க்குறேன், ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் வேகாதது நான் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக சாப்பிட்ட உடனேயே வயிறு ரிப்பேர் ஆகிருக்கு. இனிமே ஆகும்னு நான் இஷ்டப்படல. ஒவ்வொரு முறையும் நான் ரிஸ்க் எடுத்து தான் சில நேரத்தில் சாப்பிடுவேன். பட் சம்டைம்ஸ் அது பொய்த்து போனது போல் இருக்கும். பட் ஐ எம் ஒர்க்கிங். இது எனக்கு பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன்னா இது எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான், இது ஜீரணிச்சாதான். அதுக்காக நான் ஓயாமல் எப்போ பார்த்தாலும் ஓட்டக்குடல் மாதிரி ஓடிட்டே இருந்தால் சரியாகாது, அது பலவீனம் ஆகிடுதில்ல. இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். ஆனால் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் பேசி பழகிறது, அவரிடத்தில் நெருங்கி பழகிறது, அவர் நாமத்தை உபயோகிப்பது, அவர் வார்த்தை உபயோகிப்பது, அவருக்கு அடுத்த விஷயத்தில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நடப்பது. ஆனால் கமிட்மெண்ட் இல்லை, கேர்ஃபுல்னஸ் இல்லை, ஆன்மீக சுகத்தை காத்துக்கொள்றதில்லை, உள்ளான மனிதனுடைய சுகத்தை காத்துக்கொள்றதில்லை. அதனால் we get beaten up, we get cheated out. யாருக்கோ நடக்கிறத என்னமோ காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது மாதிரி பார்க்க தான் புத்தி இருக்குது. அவங்க எவ்வளோ நாளாக ஆண்டவர் அவங்கள தயார் பண்ணார், எவ்வளோ நாள் அவங்க காத்திருந்தாங்க, எவ்வளோ நாள் உடைக்கப்பட்டாங்க. இல்லை இப்போதைக்கு முறை அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துட்டு திரும்பியும் அவங்கள தொடர்ந்தேச்சையாக அவங்கள உருவாக்க போகிறாருங்கிற எதையுமே நம்ம வாழ்வில் கன்சிடர் பண்ண இஷ்டப்படுறதில்ல. அடுத்தவனுடைய வாழ்வை பார்த்து காய்மகாரப்படுறதே ஒரு கேவலமான போக்காய் போயிடுச்சு. உங்களை வாழ வைக்க ஒருத்தர் உயிரை கொடுத்து தொங்கி இறங்கி அடக்கம் பண்ண விட்டு உயிரோடு இருந்து பிதான் வலப்பாசை விட்டு பரிந்து பேசி கொண்டிருக்கா. அதை பற்றி உங்களுக்கு மரியாதை இல்லை, அதை பற்றி உங்களுக்கு கவனம் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு ஒரு தேடுதல் இல்லை, அதை பற்றி ஒரு வேட்டை இல்லை. தேவையில்லாத சேட்டை. அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான். ஸோ இஃப் த ஹோலி ஸ்பிரிட் டஸ் நாட் அலவ் யூ, டஸ் நாட் பெர்மிட் யூ, பரிசுத்தங்களை அனுமதிக்கவில்லை, உங்களை அனுப்பவில்லை, உங்களுக்கு அது ஆண்டவர் செவி மடுக்கவில்லை, அது பதில் இல்லை என்று மறுத்து விட்டால் நீங்கள் எந்த விஷயத்திலும் ஈடுபாடாக இருக்கவே கூடாது. சொந்தன்னு பார்க்கக்கூடாது, பந்தன் பார்க்கக்கூடாது, புருஷன் பார்க்கக்கூடாது, மனைவின்னு பார்க்கக்கூடாது. முரட்டுத்தனமாக இல்லை. விலகுனா விலகு தான் வேணும். நோ இஷ்யூஸ், நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க தேவன் கேட்டது போல, உன் ஏக குமாரனும் ஏக புதலுமான ஈசாக்கை எனக்கு நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே போய் அவனை தகன பலியிடு. வேற எக்ஸ்பிளனேஷனே அவர்கிட்ட ஆண்டவர் கொடுக்கல பாருங்க. அதுக்கப்புறம் டைம் வந்தபோது தேவன் குறுக்கிட்டார். அதை போய் அங்கலாய்ப்போடு கூட வயசான காலத்தில் 9 மாதம் சுமந்து பெற்ற சாராட்ட சொன்னேன். அவங்க அம்மாக்கிட்ட எப்படி சொல்லாமல் வருது? அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தா, சாராள்கிட்ட சொல்லியிருந்தா
கதை கந்தலாயிருக்கும். ஈசாக்கு மெய்யாவே திரும்பி வந்திருக்க மாட்டார். இல்லை, ஈசாக்கை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பான். நான் செத்தவனே என் பணத்தை தாண்டி வேணால் நீங்கள் செய்யலாம், அப்படிலாம் எல்லா வாசம் விட்டுருக்கோம். ஏற்கனவே ஆகாரோடு சேர்ந்து குழம்பி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டினது இப்போ செகண்ட் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அதான் உச்சகட்டமான உதாரணம். அந்த ஒரு பிக்சரை உங்களுக்கு அனுப்புகிறேன். வெரி கிராஃபிக். உங்களுக்கு சில விஷயத்தை புரிந்து கொள்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்கள் புத்தி அப்படியே மக்கி போன புத்தியாக இருக்குது. வெளிச்சத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. குறை சொல்கிற மாதிரியே சாத்தான் காலங்காலமாக 2 காதலையும் ஈயம் ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஐ ஆம் ரியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஜெபிப்பதுக்கு முன்னே நமக்கு ஆயத்தம் தேவை, மனப்பக்குவம் தேவை, நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தையாவது வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தான் வாசித்தோம். அதே திரும்பி வாசித்து நாம் நிறைவு செய்ய பிரயாசப்படுவோம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்ம என்னெல்லாம் ஜெபத்தில் சாதிக்கணும், என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், என்னெல்லாம் வெற்றி காணணும், சாதனை படைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோமோ, அதையெல்லாம் விட நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய அந்த கரிசனை, பரிதாபம் அல்ல, பச்சாதாபம் அல்ல, ஐயோ பாவம் சொல்கிறதில்ல, பொறுப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஜெபத்தில் பிதாவாகிய தேவனுக்குமாக பிழையற்றவர்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கும்படி, பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி, பரிசுத்தவான்களாக இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆனால் பரிசுத்தமுள்ள பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நிறைவாய் கொண்ட பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எவ்வளோ முறை நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுது, எவ்வளோ முறை நமக்குள்ளே கார்டியாக் ப்ராப்ளம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒன்று ஆன்ஜியோபிளாஸ்டி, இல்லை ஆன்ஜியோகிராம், இல்லைன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லைன்னா ஸ்டண்ட், இல்லைன்னா அந்த பேஸ் மேக்கர், so on and so forth. Cardiovascular diseases, CAD, corona artery diseases. ஏன்னா இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. அது அறியத்தக்கவன் யார்? எது எப்போ எங்கே உங்களுக்கு மண்டையில் ஏறுது? நான் தான் உங்களை கீனாக வாட்ச் பண்ணுறேனே. ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் இன் அ சொசைட்டி. ஒரு சிறிய சமுதாயத்தில் நீங்கள் எப்படி பழகுறீங்க, என்ன பேசுகிறீங்க, எப்படி, ஹவ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம், ஹவ் யூ கீப் யுவர் ஸ்டாண்டர்ட், உங்கள் வளர்ச்சி, உங்கள் தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ், ஹவ் இஸ் இட், ஹவ் யூ ப்ரிஃபர், ஹவ் யூ இனிஷியேட். யாரையும் மெப்பிக்க நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். அதனால் எல்லாருமே ஒதுக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டாம். ஆனால் தனிமையை நீங்கள் வேணுமோ வேணாமல் விரும்பி தான் ஆகணும். கர்த்தரோடு தனிமையாக தான் நடக்கணும். உச்சிதமான வாழ்க்கை வாழணும்னா கூட்டத்தோடு கோவிந்தா போடவே முடியாது, வாய்ப்பே இல்லை. யூ ஹாவ் டு லேர்ன் டு வாக் அலோன். ஆனால் விஷயம் என்ன, தனியாக நடந்திருந்தாலும் அங்கே தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எலியா தனியாக நடந்தார். தீர்க்கதரிசிகள் புத்திரரே கூட நடக்கலை. தீர்க்கதரிசனம் சொல்லணும், தீர்க்கதரிசிகளாக ஆணுன்னவங்க யாரும் ஆஸ்பைரன்ஸ், தே would not choose to walk with Elijah or even Elisha. So அவரை யோசிக்க விடாமல் சொன்னதை செய்யுங்கிற மாதிரியே நடத்தி இருந்திருக்கிறாரு. போ சாரி பார்த்து விதவிட்ட போ, அவளே சாக போகிறவ, அவட்டே பிடிமாவை அடி எண்ணெய் பிடிமாவு இருக்குது. செய்ய வேண்டியது, ஆண்டவர் அங்கே போனான்னு சொல்கிறார், எனக்கு முதல்ல அவன் அடைய கொண்டு வா.
முன்பின் விளைவு தெரியாமல் கீழ்ப்படியும். முன்னாடியே திட்டமணி கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு சொன்ன மாதிரி நமக்கு அங்கே எதுவுமே தெரியாது. அங்கே போனோன்னா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், அதுவும் கூட உண்டு. முன்னையும் கூட சொல்லலாம். பட் எலைஜா ஸ்போக், இந்த பானையிலே பஞ்சம் தீரும் வரை மாவு குறையிறதில்ல, எண்ணெய் குறையிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எலியாவுக்கு முன்னே சொல்லலை, நீ போ, இப்படி ஒரு அற்புதம் செய்வேன், உன்னை ஒரு விதவையை கொண்டு போஷிப்பேன். அதான் அவருடைய வார்த்தை. ஆக்சுவலாக உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன். ஐ ஹவ் கமாண்டட் அ உமன், அ விடோ, டு ஃபீட் யூ. இவங்க என்ன இதுக்கு நடுவில் ஆன்லைன் ப்ரேயரும் ஆடி ப்ரேயரும் இல்லை, என்ன லாங் ப்ரேயர்ஸ், இயர்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ்லாம் இருந்துச்சா? என்னைக்கு எலியா இந்த ஊழியத்துக்கு வந்தாரோ, எப்பத்திலேருந்து ஆண்டவர் அழைத்து அவர் உருவாக்கினாரோ, அந்த பாதையிலெல்லாம் அவரோடு உறவாடி, அவரோடு சம்பாஷித்து, அவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு, அவருடைய ஒழுங்குகளை கற்றுக்கொண்டு, ஒரு நாளில் நுழைஞ்சவுடனே பயங்கர என்ட்ரி தான். நேரடியாக ஆகாப்புக்கு முன்னாடி நிற்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாரு. அதே நேரத்தில் ராஜா அரண்மனையில் தர்பாருக்கு முன்னாடி நிற்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. நம்மை எலியாவாக தேவனை அழைக்கவில்லை என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆயத்தத்தை தேவன் யாருக்கும் ஒதுக்கலை. ஸோ ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட், ப்ரிப்பேர் யுவர் ஆட்டிடியூட்ஸ், ஹியர் அண்ட் நவ் அண்ட் ஹியர் ஆஃப்டர். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்குரிய எண்ணங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நாவிலே தேவனுடைய அக்கினி எழுந்தருளும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும். பிதாவாகிய தேவன் முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அந்த இவ்விதமாய் என்பதை நாம் லேஸ் பாஸாக எடுத்துக்க முடியாது. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே, நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய். நேரடியாக 13ஆம் வசனத்தையே பிடிச்சி தொங்கி 13ஆம் வசனத்தையே கட்டி மாதிரி இந்த உடச்சி பவுடராக்கி பார்க்குறத விட 13ஆம் வசனம் 12ஆம் வசனத்தோடு இணைஞ்சிருக்கு, அதோடு 11ஆம் வசனத்தோட 10ஆம் வசனத்தோடு அப்படியே இணைஞ்சிருக்கு. இந்த இணைப்புகள்லாம் நம்ம கூட யாரோடும் நான் கரெக்டாக டைரெக்டாக ஆண்டரோட கூட ஐக்கியம் வச்சுக்குவேன். எனக்கும் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சேனல்னு ஒன்று இருக்கும். போகும்போதும் சரி வரும்போது, குறிப்பாக வரும்போது தான் வென் யூ எம்பாக், அப்போது நீங்கள் சுங்க வரி கட்ட வேண்டாத எதுவுமே உங்களுக்குள்ளே இல்லைன்னா தைரியமாக நீங்கள் வாட்க அந்த க்ரீன் சேனல் வழியாக வந்துக்கிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை நிறுத்த மாட்டாங்க. அப்படியே நிறுத்தினாலும் ஏற்கனவே உங்கள் பாஸ்போர்ட்டில் என்டாஸ் ஆகிருக்கும். நீங்கள் கடத்தல் சாமான் எதுவும் கொண்டு வரலாம், நீங்கள் பயம்லாம் நடந்துகிட்டே இருக்கலாம். குறிக்கப்பட்ட அளவுக்கு மேலான தங்கம் நீங்கள் கொண்டு வரலான்னு தைரியமாக நடந்துகிட்டே இருக்கலாம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, மேட்டர் அவ்வளோதான். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வேறு எனக்கு எக்ஸாம்பிள் தெரியல. நானும் ராணியும் வெளிநாட்டு போயிட்டு வந்தோடனே முதல்ல 2 பெட்டி தான், அவளுக்கு ஒரு பெட்டி எனக்கு ஒரு பெட்டி, ஒரு சின்ன ஷோல்டர் பேக், ஏன்னா எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் when we came back நிறைய 3-4 பெட்டி. நிச்சயமாக யாருமே சந்தேகப்படுவாங்க, என்னமோ அமெரிக்காவிலேருந்து கடத்திட்டு வராங்க, என்னமோ கொண்டு வராங்க. எல்லாம் புஸ்தகம், எல்லாம் பைபிள். டெல்லியில் கேட்டாங்க, என்ன இட்ஸ் ஸோ ஹெவி, நீங்கள் என்ன க்ரீன் சேனலில் போகிறீங்க போத் ஆஃப் யூ அப்படின்னு. அப்புறம் பாஸ்போர்ட்டை காமிச்சோம், படிச்சுட்டு வரோம்.
அப்படின்னு. கேன் வி செக் திஸ், ஒய் நாட் அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஆஹா தெளிவாக இருக்குதுங்க போல இருக்கே அப்படின்னு. தட்டிலாம் பார்த்தாங்க, தூக்கி பார்த்தாங்க. டெஃபினட்டாக இது ஒன்று இரும்பு இருக்கணும், இல்லைன்னா வேறு எதாவது இருக்கணும். தங்கம்லாம் இவ்வளோ கொண்டு வர முடியாது, வேறு எதையும் அங்கேருந்து இவ்வளோ கடத்திடும். கண்ணாடியும் கொண்டு வர முடியாது, பிரிட்டில் இல்லையா, உடஞ்சி போயிடும், கண்ணாடி நொறுங்கி போயிடும். ஸோ புரியுது அவங்களுக்கு, வேடிக்கையாக தான் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் அப்படி போகும்போது கலகலன்னு மைண்ட் இருந்தால் கர்த்தர் கொள்ளையாக ஆசீர்வாதத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், 2ஆம் நம்பர் புத்தியோடு போனீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். God will not first of all answer. He will not answer at all. கேட்கவே மாட்டார், நம்ம ஜெபம் கேட்கவே படாது. எதுவுமே சரி பண்ணிக்காமல் மேக்கப் பண்ணுற மாதிரி எல்லாம் கர்த்தர் புரிஞ்சுக்குவார். எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்காமல் இருக்குது. அதிலெல்லாம் ஆண்டவர் தயக்கம் காமிக்கிறது இல்லை. கேட்க முடியாதுப்பா, நீ ஒரு பாவத்தோடு வந்த, ஒரு வேதனையோடு வந்த, ஒரு எரிச்சலோடு வந்த, ஒரு பழிவாங்க எண்ணத்தோடு வந்த, ஆனால் ஜெபிச்சுட்டு இருக்க, கர்த்தாவின் நீரே அறிவீர் அப்படின்னு அவருக்கு முன்னாடி நின்று நம்ம அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு, அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் ரத்தம் நம்ம கழுவி சுத்திக்கிறதுக்கு. ஆனால் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கறதுக்கு அங்கே இன்னும் தகுதி வரல. அதான் மேட்டர். நாம் இன்னும் சாகாமல் பிழைத்திருப்பது அவருடைய கிருபையே. பட் we are not qualified enough to receive an answer from God. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இதை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் வேதத்துக்கு போய் படிக்கணும். வேதத்தை போய் படித்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்திருந்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். என்ன கரிசனை பாருங்கள். எங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுட்பால் மாதிரி எல்லா பக்கம் மிதி, அடி, கடி. ஆனால் அது எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசத்தை நாங்கள் திடப்படுத்துவதற்கு, உங்கள் புத்தி மேயாமல் அவங்க ஒருநிலைப்படுத்துவதற்குன்னு ஆண்டவர் பவுலையும் தீமோத்தையும் அவன் குழுவையுமே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆனால் இவங்க வாய்க்கு கைக்கும் வருகை எப்போ சமீபம், ஆண்டவர் வந்துடணும், இப்பயே வந்துடணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் ரொம்பவே ஆவலை காமிச்சவங்க. ஆனால் அங்கங்கே ஓட்ட, சாப்பாட்டில் ஓட்ட, சில விஷயங்களை ஓட்ட. அதான் அவங்களுக்கு பரிசுத்தாய் மூலமாக புத்தி சொல்கிறாரு. எங்கே போனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், தப்பு பண்ணாமையே. பாவம் செஞ்சால் தான் அந்த மாதிரிலாம் வேண்டாத ஒரு சந்தோஷத்தை மூலமாக தான் நமக்கு அக்களிப்பு வரும், ஆனந்தம் ஒன்றுலாம் கிடையாது. வேண்டிய விஷயத்திலே சந்தோஷமாக இருக்கலாம். எங்கே போனால் நம்ம கலகலப்பாக இருக்கலாம், வேண்டான்னு ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் வேண்டான்னு ஒதுங்கி நின்றுட்டு வேண்டாத காரியத்தை ஒரு செய்கிறத நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுதான் நமக்கு பிடிக்காது. அதனால் நம்ம வேணும் வேணாமல் எல்லாத்தையும் விதைச்சிட்டு எப்படி ஆச்சுனே தெரியல, ஏன் ஆச்சுனே தெரியல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். சிலர் ஒதுங்கி வந்துடுவாங்க, ஆனால் மனசு அங்கேயே இருக்கும். அதுதான் ரொம்ப சிக்கல். இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. உங்களுக்கு யார் முக்கியங்கிறது ஒவ்வொரு ஆக்டோ செகண்டும் நீங்கள் தீர்மானிக்கணும். கோபமாக இருப்பீங்க, உங்களுக்கு யார் முக்கியம், எவ்வளோ முக்கியம், ஏன் முக்கியம், எப்போ முக்கியம்,
இந்த விஷயத்தில் நம்ம கர்த்தருக்கு ஒரு இடம் வச்சுருக்கோமா இல்லையா? அது முதல் இடம் நான் சொல்லிக்க இஷ்டப்படலை, கடைசி இடம் சொல்லவும் நான் இஷ்டப்படலை. அவருக்கு ஒரு இடம் இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அவருக்கு ஒரு இடம் இருக்கிறதே பெரிய விஷயம். அது முன்னாடி இருந்தால் ஆமாவா? 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பொறுத்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் மகிமை வெளிப்படுறதில்லை. சாயம் பூசப்பட்ட ஒரு சாங்கியமான ஒரு மத நிகழ்வு நடக்கிறது. பட் has God ever chosen to alight himself? பட்டாபிராம் அப்படின்னு ஒரு பிராமணர், நீங்கள் உடனே இது வேறு மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஒரு பிராமணர் தான், அதை மாற்றிக்கவே முடியாது. இந்த ஹோல் ஃபேமிலியே வெரி ஸ்டான்ச் பிராமின் ஃபேமிலி, பயங்கர பாரம்பரியம், பயங்கர பட்டர் ஃபேமிலி, ஐதீகமான குடும்பம் சென்னையில். டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், அவங்க எல்லாமே மேதைகள், மகா மேதைகள், பெரிய உயர் பதவியிலே தமிழகத்தில், டெல்லியில், எல்ஸ்வேர், வெளிநாட்டில் இருந்தவங்க. அவங்க அம்மா இறக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்ட சரித்திரமே நம்ம வாழ்க்கையை புல்லரிக்க வைக்கும். அவ்வளோ பயங்கர சாட்சி. அவங்க அம்மா மரணத்தில் யாரும் அழக்கூடாது அப்படின்னு துதி பாடல்களும் அப்படின்னு தான் டேப் ரெக்கார்டர் வந்த புதுசு நினைக்கிறேன். நம்ம சென்னையில் நான் அண்ணா நகரில் அந்த ஃபியூனரல் நான் அட்டன் பண்ணேன். அப்போது அங்கே தேவன் அற்புதம் செய்தார். அந்த வீட்டில் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, பல பேருக்கு அற்புதம் செய்தார். அவங்க சாட்சியை கேட்டு எத்தனையோ பேர் விடுதலை ஆனாங்க, சுகமானாங்க. எத்தனையோ பேர் நம்பிக்கையோடு போனாங்க. ஒரு துளி கண்ணீர் விழுந்திருக்கும், எல்லாம் கண்ணீரை வேதனை மனசில் வச்சுருப்பாங்க. அந்த வெளியில் ஒப்பார வைக்கிற சீன் விடுறதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அவங்க. எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சம்பவம். 30 வருஷம் ஈஸி, எக்ஸாக்டாக தெரில. வெரி மெனி லாங் இயர்ஸ். அப்போயே அவங்க அவ்வளோ தீர்மானமாக சாட்சியாக வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல தேவன் நாமம் மகிமைப்பட்டது. மிகவும் அமைதியாக அந்த பவனி நடந்தது. கொண்டு போய் வைத்து வெற்றியின் கீதங்களைத்தான் பாடினார்கள். எல்லாம் அவங்க ஃபேமிலிலாம் வந்தாங்க, அவங்க பேரன் பேத்திகள், கொள்ளு பேத்திகள், எவ்ரிபடி கேம். எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை. அதை சொல்ல மறந்துட்டேன். அதான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போயே பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்ட மாதிரி, இப்போயே வருகைக்கு ஆயத்தமாயிட்ட மாதிரி அவங்க அம்மா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுமே அந்த ஆனந்தத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு இருக்கா? நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தேன் எத்தனை ஃபியூனரல்ஸில் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை நான் பார்த்ததா சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரியே எக்ஸாக்ட்லி மற்ற ஃபியூனரல்ஸ் பார்த்துருக்குறேன். நம்பிக்கையாக சந்தோஷமாக இந்த, அதாவது சிரிச்சிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தட்ஸ் நாட் தி இஷ்யூ தேர். அதுக்கு எதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன்னா, பிதாவாகிய தேவனுக்குமாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஒன்றும் பெருசு இல்லை. இப்போதைக்கு சமீபத்தில் 1.5 மாதம், ஒரு 2 மாதத்துக்குள்ளே பூதலூரில் அந்த பாஸ்டர் ஜெயஸ்தாஸுடைய அம்மா இறந்தாங்க. அந்த அம்மா ஐயோ, சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்தையே அசைச்சிருக்கு. சச் அ ஃப்ரெயில் உமன், நோஞ்சாங்குஞ்சு மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க. ஊரே திரண்டு வந்து அவங்கவுங்க சொல்கிற சாட்சினாலே மக்கள் அழுதாருங்க. அவங்க செத்ததுக்கு அவங்க அழுவலை. ஒண்டியாக இருந்தால் நம்ம அசைச்சிருக்கு. ஒண்டியாக இருந்தால் அத்தனை பேரை ஆதாயப்படுத்தியிருக்கு. அத்தனை பேர் உள்ளத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை விதைச்சிருக்கு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து ஒரு கொஞ்சம் பேர், ஒரு கொத்தான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அடுத்த வாரம் சண்டேக்குள்ளே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சண்டே சர்வீஸில் அவங்க சர்ச்சில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி கடவுள் அநேகரை எழுப்பி பேசாமையாக இருக்கார். நமக்குள்ளே நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிற பிரகாசமாக இல்லையா? உலகின் ஒளியாக இல்லையா?
நம்முடைய ஜெபம் நமக்குள்ளே ஏன் அந்த அக்கினியின் பிரகாசத்தை, அக்கினி மூழும்படி அந்த காரியங்களை ஏன் செய்கிறதில்ல? அந்த நேரத்தில் அசுக்கு புசுக்கு ஐயோ எல்லாம் அந்த எமோஷனல் தான். அப்புறம் குப்பை. தங்கம் குப்பையில் விழுந்தாலும் தங்கம் தான். தங்கம் அந்த கண்ணாடி பெட்டியில் இருந்தாலும் தங்கம் தான். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி ஜப நேரத்தில் தங்கம், அதுக்கப்புறம் பித்தளையா தகரமா? கண்களை மூடுவோம், கொஞ்ச நேரம் உயிர்த்துணர்வோம். ஜப பாரத்தை, ஜப கரிசனையை, ஜப பரிதவிப்பை எனக்குள்ளே உருவாக்கும். என்னை